வணக்கம். தமிழன் செய்திகள். ஸ்ரீ சித்தர் பீடத்தில் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி பூஜை, அபிஷேகம், மகாயாகம், அன்னதானம் நடைபெற்றது. ஸ்ரீ சித்தர் பீடத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி பூஜை, அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் பிரத்யங்காரா தேவி ஆலயத்தில் சாக்த ஸ்ரீ சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் தலைமையில் கோலாகலமாக நடந்தது. இதில் உலகில் அன்பு, அமைதி நிலவ வேண்டியும், விவசாயம் உள்ளிட்ட அனைத்து தொழில்களும் சிறந்திடவும், பக்தர்கள் வாழ்வில் செல்வ வளம் பெருகி கொழித்திட வேண்டி ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மகாயாக சிறப்பு வழிபாடுகள் காலை முதல் மாலை வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோத்ரேஜ் அக்ரோவேட், அஷாட்டிகா மற்றும் டக்காய் மூலம் தமிழ்நாட்டு மக்காச்சோள விவசாயிகளுக்கான ஆதரவை மேலும் வலுப்படுத்துகிறது என தலைமை செயல் அதிகாரி NK ராஜவேலு தெரிவித்தார். மதுரையில் இந்தியாவின் முன்னணி வேளாண் புரத மதிப்பு சங்கிலி நிறுவனங்களில் ஒன்றான கோத்ரேஜ் அக்ரோவேட் லிமிடெட் தனது பயிர் பாதுகாப்பு தீர்வுகளான அஷிடாகா மற்றும் டக்காய் மூலம் தமிழ்நாட்டு மக்காச்சோள விவசாயிகளுக்கான தனது ஆதரவை மேலும் வலுப்படுத்தி வருகிறது. இது குறித்து கோத்ரேஜ் அக்ரோவேட் நிறுவனத்தின் கிராப் கேர் பிசினஸ் பிரிவின் தலைமை செயல் அதிகாரி NK ராஜவேலு பேசும்போது, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் ஒரு முக்கியமான பயிராக உருவெடுத்து வருகிறது என்றும், ஆனால் அதன் முழுமையான மகசூல் திறனை பெற அறிவியல் அடிப்படையிலான பயிர் மேலாண்மையும், பயிரின் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளும் அவசியம் என தெரிவித்தார். கோவையில் பிரேம்தீப் ஜுவல்ஸ் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் புதிய ஷோரூம் துவக்க விழா நடைபெற்றது. கோவை பாலக்காடு சாலை குனியமுத்தூரில் பிரேம்தீப் ஜுவல்ஸின் புதிய ஷோரூம் துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட நடிகை ஆண்ட்ரியா கலந்து கொண்டு புதிய ஷோரூமை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இது குறித்து பிரேம்தீப் ஜுவல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு தேவராஜ் பாஸ்கர் பேசும்போது, தற்போது தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் எங்களது நேரடி விற்பனை ஷோரூம் இன்று முதல் துவக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஜோதிட ஆலோசனை, நியூமராலஜி, வாஸ்து தகவல்கள் உள்ளிட்டவற்றை கணித்து வழங்கி வரும் காலக்கணிதன் கார்த்திக் அலுவலகத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. ஜோதிட ஆலோசனை, நியூமராலஜி, வாஸ்து தகவல்கள் உள்ளிட்டவற்றை கணித்து வழங்கி வரும் காலக்கணிதன் கார்த்திக் அலுவலகத்தில் மகா சுதர்சன ஹோமம், கோமாதா பூஜை மற்றும் கோதானம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஜோதிட குரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மருதாச்சலமூர்த்தி கலந்து கொண்டார். இதில் உலக மக்கள் நன்மைக்காக சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நாட்டு மாடுகளை பாதுகாப்பதும் அவற்றின் இனப்பெருக்கத்தை ஊக்குவிப்பதும் தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமானது என வலியுறுத்தப்பட்டு கோவை நரசீபுரம் பகுதியில் உள்ள வெள்ளையங்கிரி கோசாலைக்கு நாட்டு பசு தானமாக வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நந்திவெண்டா பையனப்பள்ளி ஒண்டிக்குட்டை மலையில் 15 ஆண்டு ஆடிப்பெருக்கு திருவிழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நந்திபெண்டா பையனப்பள்ளி ஒண்டிக்குட்டை மலையில் 15 ஆண்டு ஆடிப்பெருக்கு திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் 18 நாள் விரதமிருந்து பால்குட ஊர்வலம், தீச்சட்டி ஊர்வலத்துடன் 101 அடி தொலைவிற்கு சடல் பறந்து செல்லுதல், கிரேன் மூலம் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்வலமாக வந்து தொட்டிலம்மன் ஆலயத்தில் வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர். ஒட்டப்பிடாரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வடக்கு ஒன்றிய செயலாளர் ATK ஆறுமுக கிருஷ்ணன் சிறப்பு வழிபாடு செய்தார். ஒட்டப்பிடாரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தாவேகா நல்லாட்சியில் உலக சாதனை படைக்கவும் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினரும் குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் P மதன்ராஜா அவர்களின் பணி சிறக்கவும் வடக்கு ஒன்றிய செயலாளர் ATK ஆறுமுக கிருஷ்ணன் காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு வழிபாடு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 50ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் 12ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற தலைவர் மு. சுப்பிரமணி, துணைத் தலைவர் ஞானமணி சகாயராஜ், ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் ஆகியோர் கூழ்வார்த்தல், அன்னதானம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தனர். கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வில் ஒரே நாளில் கூடுதலாக 4 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. கீழடியில் மார்ச் 15ஆம் தேதி முதல் 11ஆம் கட்ட அகழாய்வு நடந்து வருகிறது. இதில் இதுவரை 9 குழிகள் தோண்டப்பட்டு மீன் உருவம் வரையப்பட்ட பானை, கைப்பிடி கொண்ட பானை, குறுகிய வாய் கொண்ட பானை, வடிகால் அமைப்பு, சுருள் வடிவு மற்றும் மூடிய நிலையில் வாய்க்கால்கள், செங்கல் கட்டுமானங்கள், சுடுமண் தட்டு உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் கண்டறியப்பட்டன.
சிவகங்கை மாவட்டத்தில் முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் போடப்பட்ட தார்ச்சாலை பராமரிப்பின்றி காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். காளையார்கோவில் அருகே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மதுரை தோண்டி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஒய்யவந்தான் செல்லும் இணைப்பு சாலை 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்குரிய ராணியூர் வரை சுமார் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்டது. தற்போது இந்த சாலை பல இடங்களில் சேதமடைந்து காணப்படுவதுடன் சாலையில் இருபுறமும் சீரமைக்க கருவேல மரங்கள் வளர்ந்து மண் அரிப்பு ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாமல் விபத்து ஏற்படுகிறது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சாலையை ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் வள்ளலார் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கீழ்கொட்டையூர் வள்ளலார் தொடக்க பள்ளியில் நடந்தது. கும்பகோணம் வள்ளலார் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கீழ்கொடையூர் வள்ளலார் தொடக்க பள்ளியில் நடந்தது. இதில் சங்க தலைவர் லயன்ஸ் சரவணன் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்வில் 2026-27 ஆண்டிற்கான கும்பகோணம் வள்ளலார் லயன்ஸ் சங்கத்தின் புதிய தலைவராக லயன் கருணாகரன், செயலாளராக லயன் சிவராமகிருஷ்ணன், பொருளாளராக லயன் ஏகராஜ் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு மாவட்ட முதல் துணைநிலை ஆளுநர் லயன் டாக்டர் டி ஸ்டாலின் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உழைத்தவர்களுக்கு மட்டுமே இடம் என வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து தாவேகா எம்எல்ஏ செல்வம் பேசினார். விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை நிர்வாக குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலின் இயக்கத்திற்காக உழைத்த தொண்டர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது என்றும் மறைமுகமாக தெரிவித்தார். இதனையடுத்து அண்மையில் கட்டனார்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பெற்றோரை இழந்து தவித்த 9 குழந்தைகள் முழு கல்வி மற்றும் வாழ்வாதார செலவுகளை தத்தெடுப்பதாக விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அறிவித்துள்ளார். கோவை சிட்ரா கலையரங்கத்தில் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை சிட்ரா கலையரங்கத்தில் பள்ளி மாணவிகளான குமாரி ஸ்ரீ ஹம்சினி ராஜகோபால் மற்றும் குமாரி ஸ்ரீ சர்வாணி ராஜகோபால் அவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கும்பகலச பூஜைகள் மற்றும் பரதநாட்டிய கடவுளான நடராஜருக்கு பூஜை செய்தும் குத்துவிளக்கு ஏற்றியும் குரு அவர்கள் கால் சலங்கை எடுத்து மாணவிகளுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வழங்கினார். இந்த அரங்கேற்ற விழாவானது கர்நாடக கலாஸ்ரீ சத்யநாராயணராஜு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சிஆர்ஐ குழும தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். கோவை மாநகராட்சி முழுவதும் இன்டர்நெட் கேபிள்களின் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு எண் 68 9வது வீதி வழியாக விரிவாக்க 4 ரோடு சந்திப்பில் பல கேபிள்கள் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் விதத்திலும் உயிருக்கு ஆபத்தான விதத்திலும் தொங்கிக் கொண்டிருந்தது குறித்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரின் முன்னிலையில் ஆபத்தான முறையில் தூங்கிக் கொண்டிருந்த கேபிள்கள் பொதுமக்களால் அறுத்து அகற்றப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்ட 7 கிணறு கிளை சார்பாக சமுதாய விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் 7 கிணறு கிளை சார்பாக சமுதாய விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ரஃபீக் ராஜா தலைமை உரையுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஜலாலுதீன் உயிரினும் மேலான உத்தம நபியை நேசிப்போம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். இதில் கிளை செயலாளர் இப்ராஹிம் உள்ளிட்ட ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் மலபார் கோல்ட் டைமண்ட்ஸ் 36வது கிளையை குரோம்பேட்டையிலும் 37வது கிளையை ஓஎம்ஆர் துரைப்பாக்கத்திலும் திறந்து வைக்கப்பட்டது. சென்னை துரைப்பாக்கம் கிளையினை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு கொணடா ரா சபரிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஷோரூமை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குரோம்பேட்டை கிளையினை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி வெங்கட்ரமணன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஷோரூமை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் தமிழ்நாடு தலைவர் யாசர், தமிழ்நாடு மண்டல வணிகர் தலைவர் சஃபீர் அலி, தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு மற்றும் கிளை ஊழியர்கள் உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் புதிய கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஜோலார்பேட்டை ஒன்றியம் விளக்கல் நத்தம் ஊராட்சி விளக்கல் நத்தம் ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் புதிய கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விளக்கல் நத்தம் ஊராட்சி ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடத்தை 15வது நிதிக்குழு திட்டத்தின் கீழ் 0.75 லட்சம் மதிப்பீட்டில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கு ரவிக்குமார் IAS அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்ட மத்திய திமுக சார்பில் குமரன் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக திருப்பூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் குமரன் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாவட்ட செயலாளர் முன்னாள் MLA செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலைகளை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதேபோல் அனுமார்பாளையம் பகுதியில் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் மேயர் தினேஷ்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியுள்ளனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பெண்கள், இளைஞர்கள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் தலைமையில் திருவண்ணாமலை மாநகராட்சி அண்ணா சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களையும் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து அவருக்கு எதிராக பெண்கள், இளைஞர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சிவன் ஆலயத்தில் மரக்கிளையில் தெப்பத்தேர் கோபுரம் மாட்டிக்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பக்தர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடி பகுதியில் உள்ள சிவன் ஆலயத்தில் முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தெப்பக்குளத்தில் தேர் ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தெப்பத்தேர் 3 சுற்றுக்கள் தெப்பக்குளத்தில் வலம் வரும்போது 3வது சுற்றில் மரக்கிளையில் மாட்டிக்கொண்டது. இதனால் தெப்பக்குளத்தின் தெப்பத்தேர் கோபுர பகுதி மரக்கிளையில் மாட்டிக்கொண்டதால் தேரின் கூம்பு சாய்ந்து விட்டது. இதனால் தெப்பக்குளத்திற்கு அடியில் இருந்த பக்தர்கள் பெரும் விபத்திலிருந்து தப்பித்தனர். காட்டுமன்னார் கோவில் கடைவீதியில் தாவேகா அரசை கண்டித்து திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமையில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன், குமராட்சி ஒன்றிய செயலாளர் கோவிந்தசாமி, நகர செயலாளர், பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி உள்ளிட்ட திமுகவினர் காட்டுமன்னார் கோவில் கடைவீதியில் தாவேகா அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக காட்டுமன்னார் கோவில் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு குடும்பத்துடன் டாஸ்மாக் ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசு கவனம் ஈர்க்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கம் மாநில தலைவர் முருகன் தலைமையில் தமிழ்நாடு அரசு கவன ஈர்க்கும் வகையில் குடும்பத்துடன் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அது மட்டுமல்லாமல் காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் மற்றும் பணி பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களுடன் குடும்பத்துடன் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை டிபார்ட்மெண்டல் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் அனுமார்பாளையம் கோவை டிபார்ட்மெண்டல் ரவுண்டானா பகுதியில் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருமுருகன் பூண்டி நகர கழகம் கிளை கழக செயலாளர்கள், நகர நிர்வாகிகள், நகரமன்ற தலைவர், நகரமன்ற உறுப்பினர் மற்றும் வார்டு பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சாலைகளை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மணிக்கூட்டு அருகில் திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர்.
தஞ்சாவூரில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததையொட்டி திமுகவினர் கோஷமிட்டு ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் மற்றும் திமுக ஒன்றிய குழு தலைவர் SD கருணாநிதி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட தொகுதி தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாச்சலம் அவர்கள் தலைமையில் திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரே கிராமத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பால்வத்துரான் கிராமத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இருவரும் சித்தப்பா பெரியப்பா மகன்களாக இருந்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கும் அடையாளம் தெரியாத சிலருக்கும் இடப்பிரச்சனை காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் ராமகிருஷ்ணன் இருவரையும் மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் ராமகிருஷ்ணன் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே அண்ணன் தம்பி இருவரும் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மருத்துவமனையில் குவிந்த உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பண்ணைக்காடு விவசாய நிலங்களில் முகாமிட்டுள்ள யானை கூட்டங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமத்தில் பழனி மலைகளை ஒட்டிய பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த யானை கூட்டம் தற்போது விவசாய நிலங்களிலும் பண்ணைக்காடு மயான காளியம்மன் கோவில் பகுதியிலும் முகாமிட்டுள்ளது. இது குறித்து ஒலிபெருக்கி மூலமாக வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்துள்ளனர். மேலும் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் விரைவில் வனப்பகுதிகளுக்குள் விரட்டுவோம் என்றும் வனத்துறையினர் உறுதியளித்துள்ளனர். கொடைக்கானல் மலைவாச ஸ்தலத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானலில் கடந்த சில நாட்களுக்கு பின்னர் சட்டென்று கருமேகங்கள் சூழ்ந்து பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் திடீரென மாறுபட்ட வானிலையால் நகரம் குளிர்ச்சி அடைந்துள்ளது. கொளப்பாக்கம் ஸ்ரீ சின்னம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெடுங்குன்றம் ஊராட்சியில் 100 ஆண்டுக்கும் மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சின்னம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஸ்ரீ சின்னம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு கூழ்வார்த்தல் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஈஸ்வரன் கோயில் வடகரையில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் வளாகத்திலிருந்து பக்த கோடிகள் மாலை அணிந்து விரதமிருந்து பால்குடம் கரகம் ஏந்தி ஊர்வலமாக பம்பை உடுக்கை மேலதாளத்துடன் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் உள்ள உத்தமபுரத்தில் மணிக்கட்டி ஆலமரச் சாலையில் தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 39.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 336 குடியிருப்பு வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று நிறைவடைந்தது. இந்த குடியிருப்பு வீடுகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் இன்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்து குத்து விளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு குடியிருப்பு பத்திர உரிமம் ஆவணங்களை வழங்கினர். விருதுநகரில் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உட்பட 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பாக விருதுநகர் மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்களான KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமை தாங்கி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து காவல்துறையின் அனுமதியின்றி இப்போராட்டம் நடத்தப்பட்டதால் முன்னாள் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் 100க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இச்சம்பவத்தால் விருதுநகர் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கோவை மாநகர மகளிர் அணி சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி கண்டனத்தை தெரிவித்தனர். பின்னர் காவல் ஆணையரிடம் புகார் மனுவை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் ஜெயஸ்ரீ, பெண்களையும் முதலமைச்சர் ஜோசப் விஜயையும் விமர்சித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது காவல்துறை உரிய வழக்கு பதிவு செய்து
செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிருஷ்ணராயபுரம் அருகே மேட்டு மகாதானபுரத்தில் 500 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த மகாலட்சுமி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் 500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலை குலதெய்வமாகவும் குடிப்பாட்டு தெய்வமாகவும் கொண்டு உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு சமுதாய மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 18 நாட்கள் விரதமிருந்த பக்தர்கள் ஆடி 19ஆம் தேதியன்று மகாலட்சுமி அம்மன் கோவில் தலையில் தேங்காய் உடைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ஆபாசமாக பேசியதாக எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து தேனி மாவட்ட தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி ஒருங்கிணைந்த மாவட்ட மகளிர் அணி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கண்டித்து தேனி பங்களாமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் பாண்டி தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கரூரில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைதை கண்டித்து இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாகையில் திமுகவினர் சாலையை மறித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்ட திமுக கழகம் சார்பில் மாவட்ட திமுக அலுவலகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் கௌதமன் தலைமையில் நகர செயலாளர் மாரிமுத்து முன்னிலையில் ஊர்வலமாக வந்து தம்பிதுரை பூங்கா அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோயம்புத்தூரில் அமைந்துள்ள ஜேசிடி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையின் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் புத்தாக்க திட்டத்தை உருவாக்கியுள்ளனர். கோயம்புத்தூரில் அமைந்துள்ள ஜேசிடி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையின் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் சஞ்சய் கிருஷ்ணன் மற்றும் பரத்ராஜ் உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் ஏஜென்டிக் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜேசிடி ஏஜென்டிக் ஏஐ ஸ்மார்ட் கேம்பஸ் EPR என்ற புத்தாக்க திட்டத்தை உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் கல்வி, நூலகம், விடுதி, போக்குவரத்து, வேலைவாய்ப்பு மற்றும் நிதி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து வளாக செயல்பாடுகளும் ஒருங்கிணைத்து நுண்ணறிவு தளமாக மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததை கண்டித்து திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு நகர கழக செயலாளர் நரேந்திரன் தலைமையில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன் தலைமை, பொதுக்குழு உறுப்பினர் அருள் தேவி, இளைஞர் அணி, மாணவர் அணி சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு நகராட்சி மண்டபம் எதிரே GST சாலையில் அமர்ந்து தாவேகா அரசை கண்டித்து முழக்கமிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மலையாண்டஹள்ளி அருகே ஆண்டிமலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளக்கல் முருகன் திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகம் மங்களவாத்தியத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மலையாண்டஹள்ளி அருகே ஆண்டிமலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளக்கல் முருகன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் 19ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை விழா கடந்த 29ஆம் தேதி சேவல் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. பின்னர் ஆண்டிமலை அடிவாரத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழ் சம்பிரதாய முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகம் பக்தி பரவசத்துடனும் மங்களவாத்தியத்துடனும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூரில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆசிரியர் விஜயா அவர்களிடம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்துள்ளவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி சார்பில் இன்று மனு அளிக்கப்பட்டது. வேலூர் கோட்ட தலைவர் SK மோகன் தலைமையில் அளிக்கப்பட்ட மனுவில் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு கோவிலை புனரமைத்து பொதுமக்கள் வழிபாட்டிற்கு திறந்து வைத்து தினசரி விளக்கேற்றி வழிபாடு நடைபெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வேலூர் மாவட்ட தலைவர் அச்சுதன், மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் தலைமை தபால் அலுவலகம் முன்பு உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மகளிர் அணி சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கரூர் தலைமை தபால் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவேகா கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து திரளாக கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் முதல்வர் குறித்து அவதூறாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அரசியல் தலைவர்கள் பொறுப்புடன் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஊத்தங்கரையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை கைதை கண்டித்து பேருந்து நிலையம் எதிரில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் எதிரே தஞ்சாவூரில் காவிரி நீர் பிரச்சினை குறித்து திமுக செய்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் குறித்தும் நடிகை குறித்தும் ஆபாசமாக பேசியதாக கூறி காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுக நகர செயலாளர் தீபக், ஒன்றிய கழக செயலாளர்கள் ரஜினி செல்வம், மூன்றாம் பட்டி எஸ் குமரேசன், எக்கூர் செல்வம், மாவட்ட பொருளாளர் கதிரவன் ஆகியோர் முன்னிலையில் தமிழக முதல்வர் விஜயை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி பேருந்து நிலையத்திலிருந்து ஊத்தங்கரை ரவுண்டானா வரை பேரணியாக சென்றனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் அணி சார்பில் பெரம்பலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெண்மையை இழிவுபடுத்தும் வகையில் கண்ணியமற்ற முறையில் பேசிய தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினை வன்மையாக கண்டித்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகே பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் தாவேகா மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் ரேகா ராஜேந்திரன் முன்னிலையில் திரளான மகளிர் அணி தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தமிழன் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.